ஹே கைஸ், இட்ஸ் Thursday. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரொட்டீனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நேற்றுக்கு நான் வந்துட்டு போலி பண்ணியிருந்தேன், ஸ்வீட் போலி. அதோட பூரணம் வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. சரி, நம்ம வீட் ஃப்ளார் வச்சு அதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வீட் ஃப்ளாரை வந்துட்டு நல்லா அதே மாதிரி நம்ம மைதாவை எப்படி பிசைஞ்சு வச்சுப்போமோ அதே மாதிரி சாஃப்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரெட் கிட்னி பீன்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதோட ரைஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் இல்லைன்னா கீ ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் அதையும் சேர்த்துட்டு ஆனியனை வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் சில்லி, தென் ஒரே ஒரு டொமேட்டோ அதுவே சேர்த்துட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆனியன் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இடத்துக்கு நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோக் பண்ணி வச்சுருந்தா ரெட் கிட்னி பீன்ஸ், இது நான் 1/2 கப் எடுத்துக்கிறேன். ஸோ 1/2 கப் ரெட் கிட்னி பீன்ஸ்க்கு 1/2 கப் ரைஸ் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ 1 கப்பு வாட்டர் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு பயமாக இருக்கும் ரெட் கிட்னி பீன்ஸ், ஏன்னா 4-5 விசில் விட்டால் தான் நல்லாவே வந்துட்டு குக் ஆகும். பட் இது நல்லா ஒரு மோர் தென் 8 ஹவர்ஸ்க்கு மேலே நான் சோக் பண்ணியிருந்தேன். அதனால் இப்போவே நான் வந்துட்டு இந்த மசாலாஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடியே ரெட் கிட்னி பீன்ஸை போட்டுடுங்க. ஸோ தட் அது வந்து நல்லா குக் ஆகிடும். நமக்கு ஒரு 2-3 விசில் விடும்போதே வந்து நல்லா குக் ஆகிடும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆனோடனே கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தட் அது வந்துட்டு நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு யோகட் அதையும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/4 கப் அளவுக்கு வாட்டர் சேர்க்குறேன். அதுவே சேர்த்துட்டு சால்ட்டு எவ்வளோ இருக்குன்னு சேர்த்துட்டு உங்களுக்கு புதினா கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறதுனால நான் வந்துட்டு அவனுக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும். அதனால் கேரட்டை வந்து கிரேட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயிலில் வந்துட்டு சாட்டே பண்ணி ஜஸ்ட் சால்ட்டு மட்டும் போட்டு சால்ட்டே பண்ணி கொடுத்துட்டேன். தென் ஸ்வீட் பரோட்டாக்கு வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி பரோட்டா ஸ்டஃப் பரோட்டா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அதையும் வந்துட்டு பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். இட்ஸ் ஃப்ரைடே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கவுனி அரிசி கஞ்சி தான் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம அதோட ரெசிபி வந்துட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நேற்றுக்கே வந்துட்டு ஈவினிங்கே நான் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன், ஆனியன் தவிர. ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கார்ன் இருந்தது, ஸ்வீட் கார்ன். ஸோ அதையும் வந்துட்டு பாயில் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதையும் பாயில் பண்ணிக்க போகிறேன். இந்த காலிஃப்ளவர் மட்டும் தனியாக நம்ம வந்துட்டு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, அவ்வளோதான். இதை மட்டும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆயிலில் போட்டு கொஞ்சமாக லைட்டாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக், அதுக்கப்புறம் கேரட்டு, கேப்சிகம் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஓகே, பீன்ஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு காலிஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ
ஸோ நல்லா வெஜிடபிள் சாட்டே ஆனதுக்கப்புறமா என்கிட்ட வந்து டொமேட்டோ பேஸ்ட் இருந்தது. ஸோ அந்த டொமேட்டோ பேஸ்ட் நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சோயா சாஸ், ஒரே ஒரு டீஸ்பூன் சுகர் அதையும் சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. நான் இப்போ காலிஃப்ளவர் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் கார்ன் இருந்தது. ஸோ அந்த கார்னும் வந்துட்டு பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதையும் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலான்ட்டு அதையும் சேர்த்துட்டேன். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆன உடனே பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸ் அதையும் சேர்த்துட்டு சாட்டே பண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே இதுக்கப்புறம் கேபேஜ் அண்ட் நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் நல்லா மேலே சேர்த்துட்டு, இது ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதையும் மேலே சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் நான் வந்துட்டு பேக் பண்ணுறதுனால எல்லாருக்குமே சேர்த்து இதே ரைஸை நான் வந்துட்டு பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரையும் அதை மேலே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். ஸோ இது மேலே நான் வந்துட்டு எக்கு வந்து லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதை நான் வந்துட்டு மேலே தூவி விட்டுட்டேன். ஹே கைஸ், இட்ஸ் மண்டே. ஆக்சுவலாக இன்னிலேருந்து தான் வந்துட்டு ரியலாகவே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்துட்டு அந்த கிரேஸ் பீரியட் மாதிரி கொடுத்துருப்பாங்க போல். ஸோ பக்கத்தில் இருக்கிற கிட்ஸ் மட்டும் தான் வந்து வந்திருந்தாங்க. இங்கே எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரொம்ப தூரத்துலேருந்து தான் வருவாங்க. அதனால் ஹாஸ்டலில் தங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த சாட்டர்டே அந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க போல் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி புளியோதரை பேஸ்ட் இருந்தது. அதனால் புளி சாதமும் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை, எக் ஷக்ஷுகா வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொட்டேட்டோ நான் வந்துட்டு ஸ்டீம் தான் பண்ணுறேன், பாயில் பண்ணல. அதுக்கப்புறம் இன்றைக்கி பச்சை பயிறு வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் கொஞ்சம் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுக்க போகிறேன். இன்கேஸ் அவனுக்கு இந்த எக் ஷக்ஷுகா கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த பாயில்டு மூங்காலும் அண்ட் குக்கும்பரும் கொடுத்துட்டேன்னா அதை வச்சு சாப்பிட்டுடுவான். ஆல்ரெடி நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறத வந்துட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த தவா வந்து நான் புதுசாக வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா தெரியல. பட் நான் ஆல்ரெடி ஆயிலெலாம் போட்டு அதை வந்துட்டு ஒரு 3 days வந்துட்டு நம்மளோட கஞ்சி தண்ணியெல்லாம் போட்டு இந்த மாதிரி கேஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். பட் எனக்கு என்னவோ அந்த அயனோட ஸ்மெல்லு வந்துட்டு வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எங்கேயாவது அந்த அயனோட இது வந்துட்டு வந்துருமோ அப்படின்ற பயமும் இருக்குது. பட் பழக வந்துட்டு யூஸ் பண்ணது பழகிடும்னு நினைக்கிறேன். ஸோ எக் ஷக்ஷுகாக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கார்லிக், ஆனியன், ஒரே ஒரு சின்னதாக க்ரீன் சில்லி அதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக ஆனியன், ஒரே ஒரு டொமேட்டோவில் வந்துட்டு ஹாஃப் டொமேட்டோ மட்டும் சேர்த்துருக்கேன். பேலன்ஸ் டொமேட்டோவை கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்துட்டு ஒரு 2 மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஒன்று, நான் வந்து டொமேட்டோ பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணேன். அந்த டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணும்போது டோட்டலாகவே டேஸ்ட்டு வந்துட்டு வேறு மாதிரி ஆக்கிடுச்சு. அதுக்கப்புறம் தனியா மசாலா, இந்த தனியா மசாலாவும் நான் சேர்த்துட்டேன். தனியா மசாலா சேர்த்ததால் என்ன ஆயிடுச்சுன்னா குழம்பு மாதிரி அது ஒரு வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது. இந்த 2 மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து டொமேட்டோவை கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா டொமேட்டோ பியூரியாக ஆட் பண்ணுங்கள். தனியா மசாலாவும் சேர்க்காதீங்க.
மசாலா நல்லா குக் ஆனோடனே இந்த மாதிரி நீங்கள் எத்தனை எக்கு வந்துட்டு சேர்க்குறீங்களோ ஸோ இந்த மாதிரி தனியாக வந்துட்டு அதை ஒதுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு நம்ம எக்கு உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இது மேலே நீங்கள் வந்துட்டு சால்ட்டோ இல்லை டர்மரிக் பவுடரோ போடுறதா இருந்தால் போடலாம். பட் நான் எதுவுமே போடல. அதுக்கப்புறம் இது மேலே வந்துட்டு சில்லி ஆயில் ஊற்றுவாங்க. ஸோ நான் அதுவும் வந்துட்டு ஊற்றலை. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான்ஸ்டிக் தானே பார்க்குறீங்க, இதுவும் சேஞ்ச் பண்ணுவேன். இங்கே எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த டைம் இந்தியா போனோடனே இதுக்கான ஆப்ஷனே நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்துட்டு ஆயில் அண்ட் குழம்பு மசாலா, ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் எல்லாமே 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு சால்ட் அண்ட் ஹிங் இதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. டர்மரின் ரைஸ்க்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் அதையும் சேர்த்துட்டு பீனட் இருந்ததுன்னா பீனட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸு, சால்ட் இதை சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டர்மரின் ரைஸும் ரெடி. தீக்ஷுக்குட்டியை எழுப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வர டைமில் லைட்டாக கறி அடிச்சு. பட் ஐ லைக் த டேஸ்ட். ஸோ அவங்ககிட்டயே கொடுத்தேன், அவனுக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ இதையே நான் பேக் பண்ணிட்டேன். ஸோ இன்னையோட லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்குது. ரைஸ் அண்ட் மூங் தால் மட்டும்தான் கரெக்டாக வந்திருக்கு. இட்ஸ் ஓகே, எல்லா நாளுமே கரெக்டாக வராதுல்ல. இட்ஸ் வெனஸ்டே. நேற்றுக்கு நைட்டே வந்துட்டு இந்த டவ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்துட்டு எக் பஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவு வந்து நேற்றுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஒன்றும் இல்லை, மைதா, ஈஸ்ட்டு, ஆயில், அதுக்கப்புறமா சால்ட்டு அதை போட்டுட்டு நல்லா வந்துட்டு கலந்து வச்சுட்டேன். ஸோ நல்லா நேற்றுக்கு ஈவினிங்கே வந்து நல்லா ரைஸ் ஆகி வந்துடுச்சு. ஸோ அதை கிளிங் ஃபிலிம் போட்டு நல்லா சுற்றி வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஒரு 1/2 hour முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுட்டேன். இனிமேல் நம்ம ஒரு 6-6:30 போல் தான் நான் வந்துட்டு பண்ண போகிறேன். அதனால் வந்து இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இட்லி இருந்தது, இட்லியும் நேற்றுக்கு நைட்டே ஊற்றி வச்சுட்டேன். ஸோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி எக்கில் வந்துட்டு வச்சு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒயிட் சின்னாவும் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்துட்டு பாயில் பண்ணி கொடுத்துடலாம். இட்லி வந்துட்டு நேற்றுக்கே ஊற்றி வச்சுட்டேன். ஸோ நம்ம இன்றைக்கி இட்லி பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கே எல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இட்லி பொடி மாஸில் நான் வந்துட்டு எக்கு ஊற்றி பண்ண போகிறேன். இது யாரோட ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா விஜே சித்துவோட ரெசிபி. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்களோட இதுலேருந்து தான் நேற்றுக்கு ஒரு ஃபன்னியாக ஒரு விலாக் போட்டிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து தான் நான் வந்துட்டு இந்த ரெசிபி வந்துட்டு எடுத்திருக்கேன். அவங்க வந்து இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மொய்கோ அப்படின்னு அந்த மாதிரி தான் ஏதோ வச்சுருந்தாங்க. ஸோ ஒய் நாட் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு நம்ம இட்லி வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிட்டு நம்ம எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளித்து ஊற்றிக்கோங்க. இதில் வந்துட்டு ஆனியன் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு எக்கு சேர்த்துட்டு எக்கையும் நல்லா வந்துட்டு ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் நான் வந்துட்டு மோஸ்ட்லி அவங்களோட விலாக்ஸ் தான் வந்துட்டு பார்க்குறது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களோட விலாக்ஸ் பார்க்குறதுக்கு. வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சீரியஸாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இவங்களோட தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேன். பட் அதுக்கப்புறம் எப்போயோ ஒரு தடவை நான் அவங்களோட விலாக் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போதில் ரொம்ப ஹாப்பியாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஜாலியாக ஓப்பனாக வந்துட்டு அவங்க பேசுகிற விதம் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் எப்போ வந்துட்டு நான் லோன்லியாக இல்லை தனியாக இங்கே இருக்கேன் இல்லைங்களா, ஸோ நான் அப்போல்லாம் வந்துட்டு அவங்களோட விலாக்ஸ் வந்துட்டு போட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பேன். நல்லா மசாலாஸ் எல்லாமே சாட்டே ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை எக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 எக்கு தான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இது இப்போ ஒரு 1 or 2 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாட்டே பண்ணுங்கள், இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ வந்துட்டு இட்லியே நம்ம இது கூட சேர்த்துடலாம்.
அவ்வளோதான், எக் இட்லி பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இல்லை மொய்க்கோன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக் பஃப்க்கு வந்துட்டு மாதிரி ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் அண்ட் சீரகம், ஃபெனல் சீட்ஸ், ஆனியன் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, சால்ட்டு, அவ்வளோதான். இது மட்டும் சேர்த்து சாட்டே பண்ணிக்கோங்க. பஃப் ஷீட்டு வந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, இந்த மாதிரி கூட பண்ணலாம். நல்லா அழகாக வந்துட்டு அதை ஃபுல்லாக பெருசாக விரித்து விட்டுக்கோங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. செகண்ட் ஒன் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும். பட் பயப்பட தேவையில்லை, இது நல்லாவே வந்துட்டு சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக வந்திருந்தது. இது நல்லா ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா அது மேலே மசாலா வச்சுட்டு ஒரே ஒரு ஹாஃப் எக்கையும் வச்சுட்டு நம்ம இதை வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா எக் வாஷ் கொடுத்து நம்ம வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். எக் பஃப் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக பியூட்டிஃபுல்லாக ஷைனிங்காக அழகாக குக் ஆகி வந்துடுச்சு. அவ்வளோதான், லஞ்ச் எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம். இட்ஸ் வெட்னஸ்டே, நாளைக்கு லீவு. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய தீக்ஷுக்குட்டியோட ஃபேவரட் டிஷ் பாஸ்தா. எனக்கு இங்கே வீட் பாஸ்தா கிடச்சிது. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இதை நான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ப்ரெட்டு வச்சுட்டு ஒரு ரெசிபி. இந்த ப்ரெட் ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், விருப்பம் இருக்கிறவங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்தாவை வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அது நம்மளோட பேக்கெட்டில் எவ்வளோ நிமிஷம் போட்டிருக்காங்களோ அந்த நிமிஷத்துக்கு நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டுக்கு தேவையான மில்க்கு, எக்கு அண்ட் சின்னமன் அண்ட் சுகர், சால்ட் இது எல்லாத்தையும் கலந்து நம்ம ப்ரெட்டை வந்துட்டு சோக் பண்ணி வச்சிடணும். இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு சிக்கன். ஸோ அந்த சிக்கனை பாயில் பண்ணுறதுக்காக நான் இதே பாஸ்தா வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் வந்துட்டு பாஸ்தா மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் பாயில் பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதை மறுபடியும் வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 பீஸ் வரைக்கும் நான் ஒரு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இது கூட நான் பாயில் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணிலாம் வற்றி இந்த அளவுக்கு வந்துட்டு சிக்கன் வந்துட்டு குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த சிக்கனை வந்து நான் வச்சு சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வாட்டரையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் வந்துட்டு ஆலிவ் ஆயில், கார்லிக் இதை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் அதையும் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்கலை. சரி, அட்லீஸ்ட் அவன் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் பண்ண போகிறேன். இது கூடவே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சிக்கனோட கலர் வந்துட்டு லைட்டாக ரெட்டிஷ் கலர் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் அழகாக சூப்பராக குக் ஆகி வந்துடுச்சு. இது கூட வந்துட்டு பாஸ்தாவையும் சேர்த்துக்கோங்க. இந்த பாஸ்தா சேர்த்த உடனே வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க்கு, 1/4 கப்பில் ஒரு அதை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ஏதாவது வந்து இப்போ குக் ஆகிட்டு அது வந்து திக்கன் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு எவ்வளோ மில்க்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க.
இது கூடவே இத்தாலியன் சீசனிங் அண்ட் வந்துட்டு சால்ட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா வாட்டர் இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு ஒரு 1 or 2 minutes குக் ஆன உடனே சீஸ் அதையும் சேர்த்துட்டு இது கூட சேர்த்து குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ வந்துட்டு சோக் பண்ண ப்ரெட்டை வச்சு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரெட்டையும் வந்துட்டு இது கூட சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற மில்க் இருக்குது இல்லைங்களா, அதையும் அது மேலே ஊற்றிட்டு நல்லா 4 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பர் அண்ட் க்ரீமி பாஸ்தாவும் ரெடி. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் டோஸ்டையும் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி பேக் பண்ணிட்டேன். இட்ஸ் ஃப்ரைடே. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிவிட்டு டொமேட்டோ போஹா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கேரட் பரோட்டா அதான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஓவனில் தான் வச்சு நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு இந்த ஷேப்பில் இருக்கணும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப க்ரேஸியாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்துட்டு அவங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்காங்களா இல்லை ஓவனில் வச்சு குக் பண்ணியிருக்காங்களான்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த மாதிரி ஓவனில் தான் வச்சு பண்ண போகிறேன். ஸோ பொட்டேட்டோ கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டவலில் வச்சுட்டு அதை நல்லா துடைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்மளோட பொட்டேட்டோவையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேரட் ரொட்டிக்கு வீட் ஃப்ளார், கேரட் அண்ட் ஆனியன், சால்ட்டு, கொஞ்சமாக ஓமம் இதுதான் போட்டு தான் நான் வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருக்க போகிறேன். ஸோ டொமேட்டோ போகாக்கு டொமேட்டோ வந்துட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போகவையும் வந்துட்டு வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் நம்ம எப்படி போக பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஆயில் அண்ட் மஸ்டர்ட் சீட்ஸ், ஒரு தால், சென்னா தால், க்ரீன் சில்லி, ஆனியன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டொமேட்டோ பியூரியும் அது கூட சேர்த்துட்டு வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். ரெட் சில்லி பவுடரோ எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் டர்மரிக் பவுடர் அண்ட் சால்ட்டு இது மட்டும் சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற போகோ அதையும் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான் யம்மியானது இந்த போகா ரெசிபி. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு சூப்பராக குக் ஆகி வந்துச்சு. கலரும் அதே மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு லைட்டாக இத்தாலியன் சீசனிங் அண்ட் வந்துட்டு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிட வேண்டியது தான். ஸோ கேரட் பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த 6 டேஸோட வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பாய். See you.